கடப்பா சுவாமிகள் என்னது? கடப்பா சுவாமிகள். கடப்பா சுவாமிகள் உள்ளே போய் போட்டுங்க. ஒரு கடப்பா சுவாமிகள் சமாதி இது ரொம்ப அருமையாக இருக்கும். கடப்பா சுவாமிகள் இந்த சாமி ஐயா வந்து இந்த கடப்பா சாமி கோயிலில் நான் வந்து ஏற்கனவே வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆல்மா சித்தா கேரில் வந்து நான் தங்கியிருந்தேன். அப்போ வந்து ஒரு 10, 15, 17, 20 பேர் கூட்டிகிட்டு வந்தீங்க. 20 பேர், 17 பேர், முதல்ல 18 பேர் அதெல்லாம் பார்த்துருந்தேன். அப்போ அதில் வந்து ஒரு ஐயா உங்கள் பேர்? சிவம். பூர்வீகம் தமிழ்நாடு தான். இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள்? 40. இங்கே 3 ஜென்ரேஷனாக இருக்குது, 3 தலைமுறையாக இருக்காங்க. அதனால் இந்த கடை ஏன்னா இவர் சொந்த ஊர் இது கடப்பா சாமி சொந்த ஊர் தமிழ்நாடா? பிறந்தது காஞ்சிபுரம், திருப்பனங்காடு. காஞ்சிபுரத்தில் திருப்பனங்காடுன்ற ஒரு இதில் பிறந்தார். ஞானோதயமானது கடப்பா இதில் கடிக்கோட்டாரு ஞானோதயமானது. கடிக்கோட்டா எங்கே இருக்குது? கடிக்கோட்டா கடப்பால இந்த கடிக்கோட்டான்னு ஒரு ஏரியா இருக்கு. அது வந்து டீப் ஃபாரஸ்ட். அது வந்து 36 வருஷம் காலம் தவம் இருந்தார். ஞானோதயமானது. அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு. இங்கே வந்து ஜீவசமாதி அடைஞ்சார். கடப்பாக்கம் குருகே பக்கமா? கடப்பா வேற பக்கமா? கடப்பா சிட்டி. சிட்டிலேருந்து உள்ள இன்டீரியர் போகணும். நான் ஊருக்கு போய் வேலைங்க 2 சாமியார்களை பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். இங்கேருந்து வந்துக்கிட்டு 2 சாமியார், விநாயகர் சாமின்னு ஒருத்தர், ஜோதின்னு ஒருத்தர், 2 பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறேன். அவங்கள இப்போ அங்கேயே ட்ரைனிங் சென்டர் தொடங்க சொல்கிறேன். ஈஸி, இதில் நோயெல்லாம் குணப்படுத்திடலாம். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தோஷத்தில் மகிழ்ச்சி. சரி, ரொம்ப ஐயா அப்போ சொல்கிறதெல்லாம் உண்மை தான். இனி இவர் தான் அந்த சாமியாரா? ரைட். அதனால் நம்ம எதிர்காலத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்த மாதிரி நம்ம கர்நாடகாலையும் கொண்டு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து எளிய சொற்ப கட்டணத்தை நோய்கள் பார்க்கலாம். நமக்கு பெரிய செலவாக நமக்கு தேவை. ரொம்ப நன்றி.